ஓகே. அப்ப அல்லாஹு தாலா படைத்தவற்றில் உள்ள நலவுகளோ தீங்குகளோ எங்களுக்கு உண்மையிலே பூரணமாக விளங்காது. அந்த வகையில உதாரணமாக இந்த விஷதந்துகளாக இருக்கலாம், அதே போல பணமாக இருக்கலாம். நாங்க சம்பாதிக்கின்ற பணம், சரியா, நாங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கின்ற பணம், அந்த பணத்தில் உள்ள நலவுகளைத்தான் நாங்க என்ன செய்யணும், அல்லாஹ்விடம் கேட்கணும். ஏன்னா அந்த பணமே எங்களோட அழிவு காரணமாக இருக்கலாம். அதே போல அநியாயக்காரர்கள், இந்த அண்மையில் ஏற்பட்ட இந்த கொரோனா போன்ற கொடிய நோய்கள், சரியா, இவை எல்லாவற்றையும் படைத்தது உண்மையில யாருன்னா அல்லாஹ் தான். சரியா, அப்ப அவற்றிலிருந்து பாதுகாக்கின்ற சக்தி பெற்றவனும் அல்லாஹ் தான். எனவேதான் அல்லாஹ் படைத்தவற்றின் தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று நாங்க துவா கேட்கணும். விளங்குறா? அப்ப அல்லாஹ்வின் படைப்புகளின் தீங்கை விட்டும் நாங்க யார்கிட்ட பாதுகாப்பு தேடணும்? அல்லாஹ்விடமே பாதுகாப்பு தேட வேண்டும். அதை விட்டுட்டு நாங்க இன்னும் யாரையாவது நோக்கி போறது அவ்வளவு தூரம் பொருத்தமானது அல்ல. சரியா? அதாவது நாங்க டாக்டரை கிட்ட போக வானம்னு நான் சொல்லல. டாக்டர் கிட்ட போகணும், வைத்தியரை நோக்கி போகணும். ஏண்டா எந்த ஒரு நோயாக இருந்தாலும் அந்த நோய்க்குரிய மருந்தையும் அல்லாஹ்வால கண்டுபிடிக்காமல் இல்லை. அப்ப நாங்க அதற்காக முயற்சிக்கு செய்ய வேண்டும். சரியா? கட்டாயம் நாங்க மருந்துகளை எடுக்கிறது போகணும். நான் சொல்ல வர்றது அப்படி அல்ல. நாங்க இன்னொரு சக்தி மீது அல்லது இன்னொரு நபர் மீது குறிப்பிட்ட விஷயங்கள், குறிப்பிட்ட பாதிப்புகள் இருந்து பாதுகாப்பு தேடி போறது அவ்வளவு தூரம் பொருத்தமானது அல்ல. அப்படி நான் முக்கியமா சொல்ல வரேன் என்றா, அல்லாஹ்வின் படைப்புகளின் தீங்கை விட்டும் நாங்க யார்கிட்ட பாதுகாப்பு தேட வேண்டும்? அல்லாஹ்விடமே பாதுகாப்பு தேட வேண்டும். ரைட். அடுத்து நாங்க பார்த்தோம் வமின் ஷர்ரி காசிகின் இதா வக்ப், காரிருள், கடுமையான இருள், இருண்ட இருள். இந்த இருளின் தீங்கை விட்டும் நாங்க அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேட வேண்டும். காரணம் என்னன்னா, இந்த இருண்ட இருள்ல பகல் பொழுதுகளை விட இரவு நேரங்கள்ல தான் பாவங்கள் இடம்பெறக்கூடியது அதிகம். சரியா? அதிகமான பாவங்கள், திருட்டு, கொள்ளை, அதே போல கொலை, மிக அசிங்கமான காரியங்கள், அதே மது அருந்துதல், களியாட்டங்கள், அதே போல விஷதந்துகள், அதே போல இருள் என்பதும் கூட சிலருக்கு பயமாக இருக்கும், சிலருக்கு அல்ல. ரைட். பொதுவாக இந்த இருள் என்பது, ஓகே அஸ்பா, நீங்க ஏதாவது சொல்றீங்களா மகள்? அஸ்பா, ரைட். அப்ப இருள் என்பது கூட ஒரு பயம் தான். வாய்ஸ் கிளியர் இல்லையா எல்லாருக்கும்? அப்படியா இல்லாட்டி கேக்குது சார். ஓகேம்மா. அஸ்பா மகள், கொஞ்சம் நீங்க லீவ் ஆயிட்டா போல. ரைட். ஓகே. இல்லாட்டி லீவ் ஆகிட்டு திருப்ப ஜாயின் ஆகுங்களே, கிளியரா கேட்கும். ரைட். அப்ப இருள் நேரம் என்பது உண்மையிலே பயங்கரமான நேரம் தான். ரைட். கரண்ட் போனா தான் நீக்கு இல்லையா, திடீரெண்டு இரவு நேரங்கள்ல நாங்க தனியா கிச்சன்லயோ அல்லது ரோட்லயோ போயிட்டு கொண்டிருக்கிற நேரம், வந்து கொண்டிருக்கிற நேரம், அல்லது தனிமையில ஒரு இடத்துல சிக்காக்கி கொண்டா திடீரென்று கரண்ட் போனா தான் அந்த இருட்டிட இதெல்லாம் விளங்க ஆரம்பிக்கும் இல்லையா? அப்ப இருள் என்பது கூட ஒரு கிட்டத்தட்ட ஒரு அச்சத்தை, பீதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் இருட்ட கண்டா பயம் என்றது. இரவு நேரங்கள்ல இந்த நைட் பல்ப போடாம தூங்க மாட்டாங்க. ரைட். சிலருக்கு நைட் பல்ப் இல்லாம தான் தூங்கணும். ஆனா பொதுவாக ஏதாவது சிறிய ஒரு வெளிச்சம் இல்லாம தூங்குறது பயமாக இருக்கும். அந்த வகையில காரிருள் என்பது ஒரு பயங்கரமான விஷயம்தான். அந்த காரிருளின் தீங்கை விட்டும் நாங்க யார்கிட்ட பாதுகாப்பு தேட வேண்டும்? அல்லாஹ்விடமே பாதுகாப்பு தேட வேண்டும். காரணம், இன்னின்ன மாதிரியான விஷயங்கள் இருள் நேரங்கள்ல கூடுதலாக இடம்பெறுவதன் காரணமாக. அடுத்த பாருங்க, அடுத்த ஒரு விஷயம் தான். இப்ப இருளை பத்தி சொல்லியாச்சு. அடுத்த வமின்சாரின் அப்பா சாத்தி பில்லொக்கது. சரியா? சூனியக்கார பெண்களின் தீங்கை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். அப்ப சூனியம் கண்ணுக்கு புலப்படாத ஒரு பெரிய பாரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ரைட். சூனியம் செய்வதென்பது, அதாவது இன்னொருவர் மீது சூனியம் செய்வதென்பது இஸ்லாத்துல வன்மையாக கண்டிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய பாவம். ரைட்.
சூனியத்தின் தாக்கத்துக்கு உட்பட்டவங்களை நீங்க அனுபவத்துல கண்டிக்கிறீங்களோ இல்லையோ என்ன தெரியல. ஆனா பொதுவாக சூனியம் செய்யப்பட்டவர்கள் பல்வேறுபட்ட சரியா அசௌகரியங்களுக்கு உள்ளாகுவார்கள். அப்ப சூனியம் என்பது கண்ணுக்கு புலப்படாத ஒரு தீங்கு. அதே போல கண்ணூறு என்பதும் கண்ணுக்கு புலப்படாத ஒரு தீங்கு. அதே போல வசியம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று மீக்குது. இதெல்லாம் கண்ணுக்கு புலப்படாதவைகள். இவ்வாறு கண்ணுக்கு புலப்படாத சூனியம், கண்ணூறு, வசியம் போன்றவற்றின் தீங்கிலிருந்தும் நாம் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேட வேண்டும் என்பது மற்றும் ஒரு படிப்பினை. அடுத்த இந்த வசனத்துல இந்த சூறாவுடைய கடைசி வசனம் என்ன சொல்லுது? வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத். பொறாமைக்காரர்கள் பொறாமை கொள்ளும் போது ஏற்படக்கூடிய தீங்குகளை விட்டும் பாதுகாப்பு தேடுமாறு அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி சொல்றான். எனவே பொறாமைக்காரன் ஏன் பொறாமைப்படணும் என்று சொன்னா, அவன் பெறாமையினால் தான் பொறாமை ஏற்படும். அதாவது அவனுக்கு ஒருத்தருக்கிட்ட இருக்கிற அருள்கள், ஒருத்தருக்கிட்ட இருக்கின்ற செல்வங்கள், அருள்கள் என்பன தனக்கு கிடைக்கவில்லையே என்ற ஒரு ஏக்கத்தின் காரணமாக தான் என்ன செய்யுது? பொறாமை ஏற்படும். விளங்கினா அவனுக்கு ரைட்? அதாவது ஒரு மனிதனிடம் காணப்படக்கூடிய சொத்து, அவனுடைய வருமானம், அவனுடைய அறிவு, அவனுடைய ஆரோக்கியம், அவனுடைய தொழில், அவனிடம் காணப்படக்கூடிய வாகனம், அவனிடம் இருக்கக்கூடிய சாலிகான பிள்ளைகள், இவைகள் தன்னிடம் இல்லையே என்ற ஒரு ஏக்கம் ஒன்று ஏற்படுகின்ற பொழுது பொறாமை ஏற்படும். பொறாமை வந்துச்சுன்னு சொன்னா அவளுக்கு தெரியும், அந்த பொறாமை வந்தா அவனுக்கு நிம்மதியான தூக்கம் இருக்காது, சந்தோஷமான வாழ்க்கை ஒன்று அமையாது. எப்ப பார்த்தாலும் அவன் யார் மீது பொறாமைப்பட்டானோ அவனை எப்படியாவது வீழ்த்த வேண்டும், அவனுக்கு எப்படியாவது பல கஷ்டங்களை, அசௌகரியங்களை கொடுக்க வேண்டும், கஷ்ட நஷ்டங்களை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு முயற்சியில தான் அவனுடைய காலம் போகும். சரியா? இருந்தாலும் அதனால பாதிப்பு நிச்சயமாக இருக்கும். சரி, அவனுடைய கண்ணூறு ஒரு முக்கியமான பாதிப்பு. ரசூலோட ஹதீஸ் இருக்குது, இன்னலில் ஐனி ஹக்கும். கண்ணூறு என்பது உண்மையானது, சத்தியமானது. அந்த வகையில அவன் கண்ணூறு பற்ற நேரம் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருக்குது. அப்ப எகட வருமானத்தை, எகட சொத்து சுகங்களை, எகட தொழில பாதிக்கக்கூடிய ஏதாவது ஒரு கைங்கரியத்தில் அவன் ஈடுபடுற நேரம் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நிறைய இருக்குது. எனவே தான் அல்லாஹ் தஆலா பொறாமைக்காரனின் தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுமாறு இந்த சூறால வலியுறுத்துகின்றான். விளங்கினா அவனுக்கு? சரியா? அதே நேரம் நான் இது ஒரு மேலதிகமான ஒரு பாயிண்ட் சொல்றேன்னா, மத்தவங்க பொறாமப்பட்ட விதத்துல நாங்க நடந்து கொள்ளவும் கூடாது. சரியா? இப்ப எகளை கண்டா எரிச்சல் படக்கூடியவங்களை முன்னுக்கால பேசி இன்னும் எரிச்சலை தூண்டக்கூடிய வகையில எகட வார்த்தைகள், எகட நடத்தைகள் அமையக்கூடாது. ரைட்? எகட மீது பொறாமப்படாதவங்கள்ட்ட பேத்தியர்களுக்கு அல்லாஹ் தஆலா அருள் இருக்கின்ற, வழங்கி இருக்கின்ற அருள்களை பத்தி பேசலாம். ஆனா ஒரு போதும் நாங்க பொறாமப்படுறாங்க என்றது விளங்கி கொண்ட பிறகு நாங்க அவங்கட முன்னுக்கான பேசி எங்கட அருள்களை காட்டி கொண்டு போக கூடாது. அது அவ்வளவு தூரம் ஆரோக்கியமானது அல்ல. ரைட்? அப்ப எங்களுக்கு ஒவ்வொரு வசனமாக படிப்பினை எழுதலாமா? ஒவ்வொரு வசனமாக என்ன செய்யலாம்டா படிப்பினை எழுதலாம். கடைசியாக உள்ள ஒரு படிப்பினை தான் என்னென்றா, எமக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சகலவற்றின் தீங்குகளை விட்டும் பாதுகாக்கின்ற ஆற்றல் யார் கேக்குது? அந்த வல்லமை யார் கேக்குதுன்னு சொன்னா அல்லாஹுக்கு மாத்திரமே உண்டு. எங்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுமோ அவை அந்த பாதிப்புகள் எல்லாவற்றை விட்டும், அந்த சகலவற்றின் தீங்குகளை விட்டும் எங்களை பாதுகாக்கக்கூடிய சக்தி, வல்லமை, ஆற்றல் அல்லாஹுக்கு மாத்திரமே உண்டு என்பதையும் இந்த சூறா வலியுறுத்துகின்றது. இதெல்லாம் இந்த சூறாவில காணப்படக்கூடிய படிப்பினைகளாக சொல்லலாம். இன்னொரு படிப்பினையாக சொல்லலாம் என்னென்னா, இப்ப அல்லாஹ் தஆலா வமின் ஷர்ரி நஃபாஸாத்தி ஃபில் உகதி, முடிச்சுகள்ல ஊதக்கூடிய சூனியக்கார பெண்களின் தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடுங்கன்னு சொன்னா அது அர்த்தம் என்ன? சூனியம் என்ற ஒரு விஷயமும் நீக்கிறன்றதை நாங்க நம்பணும். அதே போல வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத், பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் போது ஏற்படும் தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடுங்கன்னு சொன்னா பொறாமை என்ற ஒரு விஷயமும் நீக்கிறன்றதை நாங்க நம்பணும். விளங்கினா? அப்ப இஸ்லாத்துல இப்ப சலாக்க சொல்றது போல இந்த சூனியம் இல்லைன்றது சொல்றது அது அவ்வளவு தூரம் ஏற்றுக்கொள்ள இயலாது. ஏன்னா அல்லாஹ் தஆலா இப்படி
பாதுகாப்பு தேடுமாறு ஒரு விஷயத்த சொல்றதாக இருந்தால் அப்படி ஒரு விஷயம் ஒன்று ஈக்கிறன்றது இஸ்லாத்தில் ஈக்குது என்றதையும் ஒரு படிப்பினையாக சொல்லலாம். அத நீங்க விரும்பினா சொல்லலாம். ஆனா இப்ப உங்களுக்குள்ள எக்ஸாம் பேப்பர்ல பெரும்பாலும் படிப்பினைகள் 2 அல்லது 3 கேட்டுதான் வரும். எனவே பொதுவாக கேட்டா படிப்பினைகளை குறிப்பிடுங்கன்னு பொதுவாக கேட்டா நீங்க கட்டாயம் ஒரு 5 படிப்பினைகளையாவது எழுத பார்க்கணும். அப்படி இல்லாம சும்மா குறிப்பாக்கி கேட்டா 2 குறிப்பிடுக 3 குறிப்பிடுகன்னு கேட்டா அவளுக்கு தாராளமாக படிப்பினையை எழுதலாம். சூரத்துல் ஃபலக்க பொறுத்தளவில். சரியா? ரைட். அப்ப அதோடு உள்ள அடுத்த பகுதி தான் என்னன்னா இந்த சூறாவில் காணப்படக்கூடிய தஜ்வீத் சட்டங்கள். அவளுக்கு தெரியும் இந்த சூறா எல்லா வசனங்களும் கல்கலால முடிகிறதால கல்கலா காணப்படுகின்றது. ஃபலக்கு, ஹலக்கு, வகபு, ஒகது, ஹசது. அதே போல அந்த ராவுக்கு ஃபத்ஹா பெற்று வந்தால் வல்லினமாக ஓத வேண்டும். அந்த வகையில தஃபீமுர் ராவை வல்லினமாக ஓதுறது. அடுத்து அல் இஹ்ஃபாவுடைய சட்டம் இருக்குது. மறைத்து ராகம் எடுத்து ஓதுறது. அதாவது சுக்கூன் செய்யப்பட்ட நூனு பிறகு இஹ்ஃபாவுடைய எழுத்து தான் இந்த ஷீன். இஹ்ஃபாவுடைய எழுத்து தான் என்னன்னா இந்த ஷீன். எனவே நாங்க நூன்ல இருக்கின்ற சுக்கூனை மறைத்து ராகம் எடுத்து ஓத வேண்டும். மின் ஷர்ரி என்று ஓத வேண்டும். ரைட். அடுத்து ஷர் என்ற சொல். இதுல பாருங்க ஷர்ரி கஸ்ரா வந்திக்குது. எனவே ரா வந்து கஸ்ராவாக வந்தால் அந்த ராவை நாங்க எப்படி ஓதணும்? மெல்லினமாக ஓத வேண்டும். ஷர்ரி என்றதும் ஓதுறதில்லை. ஷர்ரி மெல்லினமாக ஓத வேண்டும். அடுத்தது இந்த நூனு முஷத்ததா, அதாவது சத்து செய்யப்பட்ட நூன் வந்திக்குது. அப்ப அந்த நூன் இருக்கின்ற இடத்துல நாங்க ராகம் எடுத்து ஓத வேண்டும். அடுத்த இல்ஹாருடைய சட்டம், அதாவது தன்மீன் அல்லது சுக்கூன் செய்யப்பட்ட நூனு பிறகு இல்ஹாருடைய எழுத்துக்கள் 6 இருக்குது இல்லையா? அந்த 6 எழுத்துக்கள்ல ஏதாவது ஒரு எழுத்து வந்தா அந்த தன்மீனையும் அல்லது சுக்கூன் செய்யப்பட்ட நூனையும் நாங்க என்ன செய்யணும்? வெளிப்படுத்தி ஓத வேண்டும். அந்த வகையில இந்த இடத்துல பாருங்க, தன்மீனு பிறகு இல்ஹாருடைய எழுத்து தான் இந்த ஹம்சா அல்லது அலிப். சரியா? அப்ப இந்த இடத்துல நாங்க தன்மீனை வெளிப்படுத்தி ராகமின்றி ஓத வேண்டும், குன்னா இன்றி ஓத வேண்டும். அப்ப ஹாசிகின் இதா, ஹாசிதின் இதா. அப்ப நாங்க எப்படி ஓதக்கூடாது? ஹாசிகின் இதா, ஹாசிதின் இதா, அப்படி ஓதக்கூடாது. ஹாசிகின் இதா, ஹாசிதின் இதா, இவ்வாறு நாங்க வெளிப்படுத்தி ராகமின்றி ஓத வேண்டும். ஓகேயா? கிளியரா அவளுக்கு? கிளியர். ரைட். ஓகே. அப்ப நாங்க சூரத்துல் ஃபலக மொழிபெயர்ப்போட சொற்களுக்கான பொருளோட படித்தோம். அதே போல சூரா அருளப்பட்ட பின்னணியை பார்த்தோம். சூறாவுடைய மைய கருத்தையும் பார்த்தோம். சூறாவில் காணப்படக்கூடிய இலக்கியம், சூரா எங்களுக்கு முன்வைக்கின்ற போதனைகள் அல்லது படிப்பினைகள் கடைசியாக பார்த்தோம். சூறாவில் காணப்படக்கூடிய தஜ்வீத் சட்டங்கள். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த பகுதியெல்லாம் நல்ல கிளியரா விளங்கிக்க முடியும். எதுவும் டவுட் சீக்கிரம் அவளுக்கு? டவுட் எதுவும் மீக்கிறா இல்ல? இல்ல சார். இல்லையா? எல்லாம் கிளியரா விளங்கிச்சா இல்லாட்டி அப்படி? கிளியரா விளங்கிச்சு சார். ரைட். ஓகே. ரைட். அஸ்ரிக்கு எப்படி விளங்கிச்சாங்களா? ஆம் சார், விளங்கிட்டு. ரைட். ஓகே. ரைட். சூரத்துன் நாஸ் பாப்போமா? பார்த்துடுவோம்னா? சார் பாப்போம். ரைட். ஓகே. ஆட்டங்களை பாதுகாக்கின்ற ஆற்றல் அல்லாஹுக்கு மாத்திரம்தான் உண்டு.